கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 61:4. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை நம் வாழ்வே பாழாய் போய்விட்டது என்று சொல்லி கலங்கி சோர்ந்து போய் நிற்கிறீர்களா? இல்லை, நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றி பாழாய் கிடைக்கிற பட்டணங்களை புதிதாய் கட்டினது போல நம் வாழ்வில் எந்தெந்த பகுதி பாழாய் கிடைக்கிறதோ அதை புதிதாய் கட்டுவதற்கு தேவன் கடந்து வருகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது. அது ஒன்றே தான் நம்முடைய வாழ்வினை எடுத்து கட்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். அவ்வாறு உணர்த்தும் போது நாம் நம்மை சரிபடுத்தி கொள்ள அது எதுவாக இருக்கும். அப்பொழுது நம் வாழ்விலே பாழாய் கிடைக்கிற இடங்களை தேவனாகிய கர்த்தர் எடுப்பித்து கட்டி தலைமுறை தலைமுறையாய் நம்மை நிலைத்து நிற்க பண்ணுவார். ஒவ்வொருவரும் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்குள் நிலைத்திருப்போம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.